ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த வருஷத்துக்கான சித்ரா பௌர்ணமி. வழிபட வேண்டிய சரியான நேரம், செய்ய வேண்டிய பூஜைகள்னு சொல்லி பல பயனுள்ள தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு என்ன மாதிரியான பூஜைகள் செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். தை மாதம் கார்த்திகை மாத பௌர்ணமி மாதிரியே சித்திரை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியும் ரொம்ப சிறப்புக்குரியது. சித்ரா பௌர்ணமி நாளில் தான் மதுரையில சித்திரை திருவிழா ரொம்ப வெகு விமர்சையா நடக்கும். கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவமும் அன்னைக்கு தான் நடக்கும். இது தெய்வீக ஆசீர்வாதத்தை பெறுவதற்காகவும் பாவங்கள்லேருந்து விடுபடுவதற்காகவும் முக்கியமான நாளாக கருதப்படுது. சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டு மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான விரதம் இந்த ஒரு சித்ரா பௌர்ணமி. மாதந்தோறும் பௌர்ணமி திதி வந்தாலும் ஒரு சில குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் மட்டும் நாம திருவிழாவா எடுத்துக்கிறோம். அப்படி சித்திரை மாதத்துல வரக்கூடிய இந்த ஒரு பௌர்ணமிக்கு என்ன சிறப்பு இருக்கு? அதே மாதிரி இந்த சித்ரா பௌர்ணமி இந்த வருஷம் மே 1ஆம் தேதி வருது. எந்த நேரத்தில் சித்ரா பௌர்ணமி அந்த பௌர்ணமி திதி ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சித்திரை மாதத்துல வரக்கூடிய சித்திரை நட்சத்திரத்துல சந்திரன் நுழையக்கூடிய நாளை தான் நம்ம சித்ரா பௌர்ணமியா கணக்கில் எடுத்துக்கணும். இது நம்முடைய பாவ புண்ணிய செயல்களை கணக்க வைத்திருப்பவரும் கடந்த கால பாவங்களிலிருந்து விடுபட வழியை ஏற்படுத்தி தருமா இருக்கக்கூடிய சித்திரகுப்தரை வழிபடுறதுக்கு அற்புதமான ஒரு நாள். சொல்ல போனா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் சித்திரகுப்தர் அவதரிச்சிருக்கிறதா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அன்றைய தினம் நம்ம சித்திரகுப்தரை வழிபாடு செய்யும் போது இறை அருள் கிடைக்கிறது மட்டும் இல்லாம கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு நல்ல மாற்றத்தை பெறுவதற்கான நாளாவும் நம்ம மாத்திக்கலாம். நாம வாழக்கூடிய காலத்துல செய்யக்கூடிய நன்மைகள் அப்புறம் தீமைகளை ஒரு கணக்குல எழுதி வச்சக்கூடியவர் தான் சித்திரகுப்தர். நாம இறந்ததுக்கு பிறகு நாம செய்திருக்கக்கூடிய கர்ம வினைகள் அடிப்படையில நாம சொர்க்கத்துக்கு போகணுமா இல்ல நரகத்துக்கு போகணுமா அப்படிங்கிறத சித்திரகுப்தர் தான் தீர்மானிக்கிறாராம். அப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை மட்டும் சித்திரகுப்தர் எடுத்துக்கணும், நாம செய்திருக்கக்கூடிய பாவங்களை தீர்ப்பதற்கான வழிவகை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பான முறையில சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாம சித்திரகுப்தரை வழிபாடு செய்யணும். ஒரு வருஷமும் சித்திரை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதியை தான் நம்ம சித்ரா பௌர்ணமி எடுத்துக்கணும். அப்படிப்பட்ட சித்திரை மாதத்துக்குரிய அந்த பௌர்ணமி திதி இருக்கு இல்லையா, அது மே 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமியா இருந்தாலும் ஏப்ரல் 30ஆம் தேதி இரவு 9:51 ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு பௌர்ணமி திதி மே 1ஆம் தேதி இரவு 11:07 வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் நமக்கு மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் முழுக்க சித்ரா பௌர்ணமி தான். நாம தூங்கி எழுந்ததுக்கு பிறகு கண் விழிக்கிறதே சித்ரா பௌர்ணமிலாம் கண் விழிப்போம். இரவு 11 மணி வரைக்கும் இருக்கிறதால அன்றைய தினம் ராகு காலம் யமகண்டம் தவிர மற்ற நேரங்களில் தாராளமா நீங்க பௌர்ணமிக்கான பூஜைகள் செய்து சித்திரகுப்தரை வழிபாடு செய்யலாம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தரை வழிபட்டா நாம செய்த பாவங்கள்லாம் விலகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவங்கள் விலகுதோ இல்லையோ இதுவரை நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்களுக்கு நாம விமோச்சனம் தேடிக்கலாமாம். அதனாலதான் அன்றைய தினம் யாராவது கஷ்டம்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணணும். யாராவது பசின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடணும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களால நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் தீரும். அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தரை மட்டும்தான் வழிபடணும் அப்படிங்கிறது கிடையாது. பௌர்ணமி திதி சந்திர பகவானுக்கு உரியது, கூடவே சிவபெருமானுக்கும் உகந்தது. மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி திதியை முறையா வழிபடுறவங்களுக்கு தெரியும். பௌர்ணமி திதியில கிரிவலம் போகணும். அதுலயும் திருவண்ணாமலை கோவிலுக்கு போயிட்டு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போறது கோடி புண்ணியம். வருஷத்துல 12 மாதங்கள்ல சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் ஒரு நாள் நீங்க கிரிவலம் போனீங்கன்னா வருஷம் முழுக்க வரக்கூடிய அந்த 12 பௌர்ணமி திதிகள்லையும் கிரிவலம் செய்த பலனை அன்னைக்கு ஒரு நாள்ல பெற முடியுமா? ஒருவேளை நீங்க திருவண்ணாமலைக்கு பக்கத்துல இல்ல, எங்களுக்கு கோவில் ரொம்ப தூரமா இருக்கு, வெளியூர்லேருந்து வரணும், அதுக்கு சந்தர்ப்பம் இல்லைங்கிறவங்க உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயம் இருக்குல்ல, அந்த சிவாலயத்தை முடிந்தால் 9 முறை கிரிவலம் வாங்க. அதாவது அந்த சிவன் கோவிலோட பிரகாரத்தை 9 முறை சுற்றி வந்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலைக்கே போயிட்டு கிரிவலம் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சிவபெருமானுக்குரிய இந்த ஒரு பௌர்ணமி திதியில சந்திர பகவானையும் நம்ம வழிபாடு செய்யணும். சந்திர பகவானை ஏன் வழிபாடு செய்யணும்னா, சந்திர பகவான் மனோகாரகன். நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவிகள் கருத்து வேறுபாடுகள், இது எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய யார் தெரியுமா? சந்திர பகவான் தான். குடும்பத்துல ஒற்றுமை மேலோங்கி இருக்கணும்,
கணவன் பேச்ச மனைவியும் மனைவி பேச்ச கணவனும் கேட்கணும். பெற்றோர்கள் பேச்ச பிள்ளைகள் கேட்கவே மாட்றாங்க. அடிக்கடி கருத்து வேறுபாடு இருக்கு. வீட்டுக்குள்ள வந்தாலே ஏன் வரோன்னு இருக்கு அப்படிங்கிறவங்க சித்ரா பௌர்ணமி தினத்துல நீங்க சித்திரகுப்தர் வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு கூடவே சந்திர தரிசனம் பண்ணணும். எப்படி பார்த்தாலும் மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நமக்கு இரவு 11:07 வரைக்கும் பௌர்ணமி தேதி இருக்கிறதால மாலை ஒரு 6:37 மணிக்கெல்லாமே முழு நிலவு பிரகாசமா தெரியும். அந்த நேரத்துல தான் நீங்க வீட்டில் வழிபாடு செய்யணும். சிவபெருமானுக்கு உகந்த ஏதாவது நைவேத்தியங்கள் செய்து வைத்து படைக்கலாம். வீட்டோட பூஜை அறையில தீபங்கள்லாம் ஏற்றி வச்சுட்டு முழு மனசோட பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பா எல்லார் வீடுகள்லையும் சித்திரகுப்தர் போட்டோலாம் வைத்து வழிபடவே முடியாது. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். சித்திரகுப்தரை மனசார நினைச்சுக்கிட்டு நீங்க பூஜை பண்ணாலே அவரை நீங்க நேரடியா வழிபட்ட பலன் பெற முடியுமா? இன்னொரு பக்கம் நிறைய பேருக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு புதிதாக ஒரு நோட்டும் ஒரு பேனாவும் வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சித்திரகுப்தர் நாம செய்யக்கூடிய நன்மைகளையும் பாவங்களையும் நோட்ல கணக்கு வச்சுட்டு வராருல்ல, அவர் அவதரிச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு புதிதாக நம்ம நோட்டு பேனா வாங்கி வீட்டில் வைத்து சித்திரகுப்தர் நினைத்து வழிபாடு செய்யும் போது நம்மளுடைய கணக்குகளை அன்றிலிருந்து புதுசாக ஆரம்பிப்பாராம். அதாவது இது வரைக்கும் நாம் செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான பாவங்களையும் கழிச்சிட்டு கணக்கை புதுசாக ஆரம்பிப்பார் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். சில பேர் நோட்டு பேனா வைத்து வழிபடுவாங்க. அப்படி இல்லாதவங்க அன்றைய தினம் புதுசாக ஒரு நோட்டு பேனா வாங்கி நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ இல்லையோ உங்கள் கணக்குகளை ஆரம்பிங்க. வீட்டில் இருக்கக்கூடிய வரவு செலவுகள் மற்ற விஷயங்களுக்காக கூட அந்த நோட்டு பேனாவை பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக மாலை ஒரு 6:37 மணிக்கெல்லாமே சித்திரகுப்தரை மனசார வேண்டிக்கிட்டு சிவபெருமானை வேண்டிக்கிட்டு குடும்பத்தோட உங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு சந்திர தரிசனம் செய்யணும். எப்படி பார்த்தாலும் ஒரு 7 மணிக்கெல்லாமே முழு நிலவு பிரகாசமா தெரியும். முடிஞ்சா வெள்ளிக்கிழமை நமக்கு இந்த வருஷம் சித்ரா பௌர்ணமி வந்திருக்கிறதால இரவு 8 மணிலேருந்து 9 வரைக்கும் சுக்கிரஹோரை இருக்கு. அந்த நேரத்துல நீங்க சந்திர பகவானை தரிசனம் பண்ணணும். குடும்பத்தோட மொட்டை மாடிக்கு போயிட்டு ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை 3 முறை உச்சரிக்கணும். இந்த முழு நிலவு எப்படி பிரகாசமா தெரிகிறதோ அதே மாதிரி இந்த சித்திரை மாத பௌர்ணமிக்கு பிறகு எங்க வாழ்க்கை இருள்ல இருந்து பிரகாசமா மாறணும். தெரிந்தோ தெரியாமல் நாங்கள் செய்திருக்கக்கூடிய சகலவிதமான பாவங்களும் சாபங்களும் எங்களை விட்டு போகணும். இந்த ஒரு பராப வருடத்துல அடுத்த 12 மாதங்கள்ல வரக்கூடிய பௌர்ணமி திதி மாதிரியே பிரகாசமா இருக்கணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. இதுதான் சித்ரா பௌர்ணமியை ரொம்ப எளிமையா வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. சொல்ல போனா நிறைய பேருக்கு இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண பூஜை செய்யறது ஒரு வழக்கமா இருக்கும். சத்யநாராயண பூஜை எப்படி பண்றதுன்னு நிறைய வீடியோஸ் யூடியூப்லையும் கூகுள்லையும் இருக்கு. சத்யநாராயண பூஜை பண்றதால வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும், கடன் தொல்லை தீரும். அதை கூட நிறைய பேர் பண்ணுவாங்க. இந்த வருஷம் வெள்ளிக்கிழமையில சித்ரா பௌர்ணமி வந்திருக்கிறதால காலையில 10லேருந்து 12 வரைக்கும் ராகு காலம் இருக்கு. மதியம் 3-4:30 யமகண்டம் இருக்கு. பௌர்ணமி திதி எப்படி பார்த்தாலும் அந்த நிலவு வெளிச்சம் 6-7 மணிக்கு மேலே தான் வரும். அதனால பகல் நேரத்தில் நீங்கள் வெள்ளிக்கிழமைக்கான தினமும் வீட்டில் எப்படி பூஜை பண்ணுவீங்களோ அந்த பூஜையை முடிச்சிடுங்க. சித்ரா பௌர்ணமிக்காக நீங்கள் ஸ்பெஷலாக பூஜை பண்ண போறீங்க அப்படின்னா அதுவும் இந்த நோட்டு பேனா வைத்து வழிபாடு செய்ய போறீங்கன்னா மாலை ஒரு 6:37 மணிக்கு மேலே பௌர்ணமி நிலவு தெரியக்கூடிய அந்த நேரத்தில் பண்ணுங்க. அன்றைய தினம் பௌர்ணமி திதி முடியறதுக்குள்ள இரவு 11 மணிக்குள்ள முடிஞ்சா ஒரு 4-5 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு உதவி பண்ணுங்க. ரோட்ல எவ்வளோ பேர் வறுமையில் வாடி போறாங்கல்ல, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. இது எல்லாமே சித்திரகுப்தர் உங்களோட நன்மை கணக்கில் எழுதி உங்க பாவங்களை போக்குறதுக்கான வழிவகை ஏற்படுத்துவார். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.